நீங்கள் ஸ்ரீனிவாசனுக்கு அந்த வீட்டை சேல் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி அவர் வச்சுருக்காருன்னு சொல்கிறீங்க. அந்த அக்ரிமெண்ட் உண்மையிலேயே போட்டிங்களா போடலையா? போடலை. இல்லை, எங்களுக்கு அந்த பார்த்தது கூட கிடையாது. எங்களுக்கு அந்த சேல் அக்ரிமெண்ட்டை நீங்கள் பார்த்தது கூட கோர்ட்டில் தான் பார்த்தோம். அப்படியா? அந்த சேல் அக்ரிமெண்ட்டில் உங்களோட சைன் இருக்கா? ஆமாம், ஃபோர்ஜ்டு சைன். 2 சைடும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் இருக்கும். அது வந்துட்டு எங்கள் அம்மா கையெழுத்தே கிடையாது. அந்த ப்ரெஷர் அவங்க கொடுத்துருக்கிறதும், அந்த வே அவங்க எழுதுறதும், அவங்க ரொம்ப ஜென்டலாக பெண்ணை பிடிச்சி எழுதுவாங்க. இது நல்லா அழுத்தி யாரோ நல்லா கையை வச்சு ஆட்டி ஆட்டி எழுதின மாதிரி ஒரு சிக்னேச்சர் வந்துட்டு போட்டிருக்குது. அதுக்கு மேலே என்னென்னா 2005 வந்துட்டு இவங்க எங்களுடைய தண்டையார்பேட்டை ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு சேல் டீட்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணினாங்க. அந்த அதே நாள், ஏன்னா அதுதான் ஃபார் ஷுவர் எங்கள் அம்மா இங்கே சென்னையில் இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதே நாள் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஸ்ரீனிவாசன் கூட வந்ததா ஸ்ரீனிவாசன் கிளைம் பண்ணியிருக்காப்புல. மேபி அதுதான் வந்துட்டு ஸ்ரீனிவாசனுக்கு கிடைச்ச ஒரு டேட்டா இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு எங்களுடைய அம்மாவோட அவங்க எந்த ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்தாலுமே கூட, இல்லை எந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்தாலுமே கூட அவங்க கையெழுத்தோட எங்கள் கையெழுத்து, நாங்கள் யாராவது, ஏன்னா அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கோம் இல்லைங்களா, நாங்களுமே விட்னஸ் கையெழுத்து போடுவோம். ஸ்ரீனிவாசன் தயார் பண்ண இந்த சேல் அக்ரிமெண்ட்டில் எங்களுடைய யாருடைய விட்னஸ் கையெழுத்தும் கிடையாது.